வாழ்வியல் முறையை கொண்டு இனக்குழு. அப்போ அந்த இனக்குழு இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும், அரசியல் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க, திருவி கல்யாண சுந்தரனாராக இருக்கட்டும், நம்ம செக்கில் செம்பல் வாவு சுதந்திரனாராக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஆகச்சிறந்த பெரும்பெரும் தலைவர்கள் குறிப்பிடாத பெயர் தெரியாமல் சுதந்திர போராட்டத்திலாக எத்தனையோ பிள்ளைமா சொல்றதை சேர்ந்தவங்க இருக்காங்க. நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்க, நானும் கூட படிச்சிருக்கேன். அப்போ நம்ம அந்த இடத்துக்கு வர முயற்சிக்கணும். அதுபோல் ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு இந்த பெருமிதத்தையும் இதை நம்முடைய சந்ததி கொண்டு போய் சேர்க்கணும்பா, இதை எங்கேயும் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அதை புரிய வைக்கணும். அப்போ இந்த மாநாட்டுக்கு அருமையாக சொன்னாங்க, மணலை பிடிச்சிருக்கோன்னு சொல்லி பேசினாங்க. அப்போ இந்த மாநாடு நடத்துறது மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நம்மளை சுற்றி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உணர்வு வரணும், பற்றுதல் வரணும். ஒரு மொழி மேலே ஒரு மனுஷன் தாய்த்தமிழ் மொழி, பெற்றெடுத்த தாய்த்தமிழ் மொழி, கல் தோன்றி மண் தோன்றி கலந்து தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மொழின்னு சொல்லுவாங்க. அந்த மொழி மேலே நான் தமிழன் என்று எப்படி உணர்வு இருக்கோ, நான் இந்தியன் என்று எப்படி உணர்வு இருக்கோ, அதுபோல நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் ஒரு வேளாண் அப்படி நெறிமுறையோடு நடந்துக்குவாங்க. எந்த வீட்டில் எதுவாக இருந்தாலும் அவங்க ஆட்களை சேர்க்கிறதா இருக்கட்டும், எதையும் காசு பணம் கொடுத்துலாம் நான் எதுவும் பண்ணுறதில்லை. அந்த உணர்வுகளையும் அந்த விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்தா நாங்கள் விட்றவங்களை கூப்பிட்றோம். அதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இந்த ஐடியாலாம் கேளுங்க, எல்லாத்தையுமே கேளுங்க. ஸோ ஒரு பெரிய லெவலில் எல்லாருமே சொல்கிற அளவுக்கு பேசப்படும் அளவுக்கு நிச்சயமாக இது இருக்கும். அதனால் ஜாதி பிரிவினைவாதம் யாருமே பார்க்கல. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்மளுடைய